லிகமெண்ட் இன்ஜுரி முதல்ல வந்து அந்த அந்த லிகமெண்ட் வந்து என்ன பர்பஸ் உங்களுக்கு சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த டோர் இருக்கு, ஒரு டோரை சுற்றி ஃப்ரேம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் தனித்தனியாக டோரையும் ஃப்ரேமையும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்விங்கிங் மோஷன் வராது. அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது எது? நடுவில் இருக்கிற ஹிஞ்ச் கீழ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஹிஞ்சு இருக்கிறதுனால தான் கதவு வந்து முன்னையும் பின்னையும் ஆடும். அந்த மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஜாயிண்ட் எடுத்துங்க, தொடையெலும்பு கால் எலும்பு, இது ரெண்டையும் மடக்கி நீட்டுறதுக்கு இருக்கிற ஹிஞ்சு தான் இந்த லிகமெண்ட். ஸோ இந்த லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சுன்னா நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு 100% அதை ரீப்ளேஸ் பண்ணி நல்லாக்க முடியும். திருப்பியும் அவங்களால பழையபடி நடக்க, ஓட, படிக்கட்டு ஏற எல்லாமே முடியும். அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இன்னைக்கு வந்து ஆர்த்ரோஸ்கோபிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லிகமெண்ட் வந்துடுச்சு. வெறும் 2 தொலை சின்ன கீஹோல் தான் போடுவோம். அதில் வந்துட்டு 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தைரியமாக அதை பண்ணிக்குவோம்.